ஆசீர்வாதத்தின் வல்லமை. வாழ்வு தரும் வார்த்தை. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். சங்கீதம் 105:15. நீங்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுக்காக வாழும்போது மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக வருவார்கள் என்றால் அவர்கள் தேவனுக்கு எதிராக வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நற்செய்தி என்னவென்றால், இந்த யுத்தம் கர்த்தருடையது என்பதுதான். இதை உங்களுடைய பலத்தில் எதிர்கொள்ளும்படி முயற்சிக்காதீர்கள். தேவனே உங்களுக்கு யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தருடைய இரட்சிப்பை பாருங்கள். உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் பெரியவர்களாக வல்லமையானவர்களாக தெரியலாம், ஆனால் சமாதானமாக இருங்கள். அவர்களுக்குள் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் என்று வேதாகமம் சொல்கிறது. 1 யோவான் 4:4. எது உங்களை தடுக்கும்படி முயற்சிக்கின்றதோ அதை காட்டிலும் உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. தேவன் ஆசீர்வதித்ததை ஒருவனும் சபிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்கிறது. உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட எந்த வார்த்தையை காட்டிலும், உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியை காட்டிலும், உங்கள் மீது சுமத்தப்படுகிற நிந்தை அவமானங்களை காட்டிலும் உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. ஒருவரும் உங்கள் மீது இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது. மற்றவர்கள் என்ன சொன்னாலும், உங்களுடைய சூழல்கள் மோசமானதாக இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற உண்மை மாறாது. இதுதான் திறவுகோல். ஆசீர்வாதம் மற்றவர்களிடமிருந்து அல்ல, தேவனிடமிருந்து தான் வந்தது. எனவே ஒருவரும் அதை உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது. நன்றி. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் என்னை அபிஷேகித்திருக்கிறீர். நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு நன்றி. எனக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை காட்டிலும் ஆசீர்வாதம் பெரியது என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தில் வாழும்படி எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.